ஹலோ யோஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம தளபதியோடைய ஜனநாயகனுடைய தளபதி கச்சேரி ஆரம்பமாகுது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லிங்க்கு வந்துருச்சு. இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்க போகிறோம். அட சீக்கிரம் போடுங்கடா. இவங்க வேற ஆடை ஈடு எல்லாத்தையும் போட்டு சாவடிக்கிறாங்க. சை, ஐயோ. ஆரம்பிச்சிருச்சு. தளபதி கச்சேரி ஸ்டார்டிங்ல லைட்டா ஏத்துறாப்புல அனிருத்து. நம்ம தளபதி தான் பாடியிருக்காரு. ஆனா அனிருத் வாய்ஸ் ஸ்டார்டிங்ல அந்த அந்த கூஸ் பம்பு அனிருத் தாயா. ஐயோ செம்மையா இருக்காருயா தளபதி, செம்ம. ஐயோ, ஒயிட் ஷர்ட்டு, ப்ளூ ஜீன்ஸு, அந்த லைட்டா ஒயிட் கலர் கிரே தாடி, வேற லெவல். ஐயோ, இதெல்லாம் மிஸ் பண்ண போறோமே இனிமே. தெரிக்குது பாட்டு தெரிக்குது, வேற லெவல். ஒர்த்து வெயிட்டிங். எனக்கு ஒர்த்து வெயிட்டிங். இந்த படத்துக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக ஒர்த்து வெயிட்டிங். பிரிச்சிருக்காப்புல தளபதிக்கு இந்த பாட்டு. நண்பனை போல யாரு காட்டு இந்த பாட்டு, நண்பனை போல வந்துருச்சு, வாய்ஸ் வந்துருச்சு. தளபதி வாய்ஸ். ஆனா சாங் ரொம்ப சின்னதா இருக்கியா. மொத்தமா 3 நிமிஷம் தான் இருக்கு, 3.5 நிமிஷம் தான். ஒருத்தனு வாரான், திருத்திர போறான். பிளாஸ்ட் தான் பாட்டு, பிளாஸ்ட். தளபதி வி கச்சேரியா? அதெல்லாம் வி கச்சேரி புரியலையே. வினோத்தோட கச்சேரியா? தளபதிக்கு இந்த பாட்டு. காட்டுறா டேய், காட்டுங்கடா. அவர் மாதிரி யாராவது ஒருத்தரை காட்டுங்கடா. காட்டவே முடியாது. அவர் மாதிரி ஒருத்தரை காட்டவே முடியாது. இது தேட்டரில் பார்ப்போன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸை. ஹெவி குத்து இருக்குது பாட்டில், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. பிரிச்சு மேய போகிறாப்புல இந்த பாட்டு வேற லெவல். அதாவது எப்பயுமே அனிருத்துக்கு உண்டான அதே தொனி, அதே பாணி, அந்த மியூசிக் வந்து நமக்கு சத்தியமாக சொல்கிறேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அனிருத்தோட பாடல்கள் வந்து இப்போ பல பாடல்களை பார்த்துருப்போம். அந்த இப்போ ஏதாவது ஒரு பாட்டை வந்து லிங்க் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். பட் இதில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு வந்து வச்சு செஞ்சுருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி இந்த தளபதியெல்லாம் நம்ம இன்னும் எப்போ பார்க்குறது? ஐயோ போச்சே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாலா போனது இந்த அரசியலுக்குள்ள வந்து. டேய், நீங்கள் ஒழுங்காக அரசியல் பண்ணியிருந்தா ஒரு வாட்டிக்கு படம் நடித்து ஜாலியாக இருந்திருப்பாரு, நாங்களும் ஜாலியாக இருந்திருப்போம். ஏன்டா எங்களை போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜனநாயகன் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஈத்து போன ஈத்திரைகளெல்லாம் அழிக்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு ஒரு நாயகன் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு பல காலங்கள், பல வருடங்கள் ஆகும்.
ஸோ அப்படி பல வருடங்களாக உருவானவர் தான் வந்து தளபதி விஜய் அப்படின்றதுல மாற்றிக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி உருவாகி இன்னைக்கு நம்ம மக்களை, தமிழக மக்களை காக்க வந்த ஒரு நாயகன் அப்படின்னா அது நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, இப்போ பாட்டெல்லாம் பார்த்தாச்சு. இனி இதை பற்றின சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ அதுக்குள்ளேயும் ட்விட்டரில் வந்து வேறு மாதிரி ட்ரெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவி இந்த பாட்டை இந்த ஜனநாயகனோட சேட்டிலைட் ரைட்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்களா, இப்படி தான் இதுதான் வந்து டிஎம்கேயும் எப்படி சொல்கிறது, விஜயும் அவங்களும் சேர்ந்து வந்து தமிழக மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னாடை ட்வீட் போட்டிருக்கேன். அந்த பன்னாடை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அர்ஜுன் சம்பத் இருக்கான் அவன். ஏன்னா இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு, தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி டீமில் போகமாட்டார் அப்படின்றது நம்ம தெளிவாக இப்போ பொதுக்குழு மீட்டிங்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாப்புல. அதனால அந்த நாய் அப்படி ஒரு மீட்டிங் போடுது. இதை கேட்டால் வந்து எல்லோரும் வந்து இது வந்து வியாபாரம் வேறு, அரசியல் வேறு, இதை வேணால் நீங்கள் நம்புங்க, நாங்கள் ஏன் நம்பணும், நாங்கள் நம்பினா போதுண்ணா, நீங்கள் ஏன்னா நம்பாமல் போங்கன்னா நாசமாக போகிறவங்களா, மக்கள் நாங்கள் நம்பினா போதும், நாங்கள் தானே ஓட்டு போட போகிறோம், நீங்கள் மரியாதை கொடுங்க போகிறீங்க. அதனால் எங்களுக்கு தெரியும் சன் டிவி எப்போயுமே வந்து அவன் பிஸ்னஸ் கலாநிதி மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து ஒரு ஆளை பார்க்க முடியாது. அந்த ஆளுக்கு படம் வேறு, பிஸ்னஸ் வேறு. இல்லைன்னா சர்க்கார் மாதிரி ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவார் அந்த ஆள். யோசிச்சு பாருங்கண்ணா, முட்டா பசங்களா சர்க்கார் மாதிரி ஒரு படத்துக்கு சன் டிவி கலாநிதி மாறன் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும்? அந்த படம் முழுக்க திமுகவை சாடி எடுத்தப்பட்ட படம்ன்றது நல்லாவே தெரியும். அதில் அப்படியே கிளியராக பியூர் பாலிடிக்ஸை விஜய் அவர்கள் பேசியிருப்பார். அதுவும் ஆடியோ லான்ச்சில் என்னெல்லாம் பேசியிருப்பார் அப்படின்றது தெரியும். ரொம்ப அழுத்தம் வரும்போது அந்த அழுத்தத்துலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சுடுவான் பாருங்க, அவன் வந்து ஒரு ஆட்சி கொடுப்பான் பாருங்க, அதுதான் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு சர்க்கார் படத்தை வந்து எடுத்த ஒரு சன் பிக்சர்ஸு ஜனநாயகம் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை ஏன் வாங்க மாட்டாங்க? ஏன்னா இது அவருடைய கடைசி படம். இந்த படத்துடைய எல்லாமே வேலை அதிகம். இப்போ இதை வந்து டி சீரிஸ் வாங்கியிருக்காங்க, 35 கோடி வாங்கியிருக்காங்க பாட்டை டி சீரீஸ். இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் 35 கோடிக்கு எந்த படத்தோட பாட்டையும் வாங்கினது கிடையாது எந்த ஆடியோ கம்பெனிக்காரனும். இப்போ இவன் வாங்கியிருக்கான் அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடுது அப்படின்றத இந்த படத்தை தலைவதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது சன் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குறான் அப்படின்னா இன்றைக்கி அந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கான சேட்டலைட் வாங்குறதுக்கு வேறு நிறுவனம் இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. அதுதான் இங்கே சிக்கல். ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவில் இருக்க ஜிடிவியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களாம் இதை வாங்கினா கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய சன் டிவி மாதிரி ஒரு பெரிய கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அவன் தான் அதை வாங்குவான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அவனால தான் வாங்கி இந்த படத்தை அடிக்கடி போட்டு இனிமேல் காசு சொல்லுவான். ஏன்னா இது கடைசி படம் அப்படின்னும் போது தளபதியோட கடைசி படம். இனி எப்போல்லாம் அவன் வந்து டிவியில் இந்த படத்தை போடுறானோ அப்போல்லாம் வந்து விஜய் அவர்களின் கடைசி படம் போடுவான். இல்லைன்னா என்ன போடுவான், 2026 அப்புறமா தமிழக முதலமைச்சர், இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகம் இன்று வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போடுவாங்க. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய பெருமை சன் டிவிக்கு. இப்போ 2026 விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நடித்த கடைசி படத்தை வாங்கிய உரிமம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா சன் டிவி கிட்ட இருக்குது அப்படின்றது வரும். இது வந்து கலாநிதி மாறனுக்கு பெருமை ப்ளஸ் பிஸ்னஸ் வேறு. அதில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். அதனால பிஸ்னஸ் வேறு, அரசியல் வேறு. அதை தான் தளபதி சொல்லிகிட்டு இருக்காரு. அரசியல் வேறு, தொழில் வேறு. படம் நடிப்பது அப்படின்றது அவர் வந்து அரசியலை பார்த்துருந்தாருன்னா அவர் ஏன் நான் முழுசாக வந்து படத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு சொல்லணும்? படத்தில் நடிச்சுக்கிட்டே அவர் அரசியல் பண்ணியிருக்கலாமே. இந்த இப்போ பவன் கல்யாணம் பண்ணலையா, ஓஜின்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போதைக்கு அவர் டெபுட்டி சிஎம்மாக இருக்கார், ஆனால் ஓஜின்னு ஒரு படம் வருது. அந்த மாதிரி விஜய் அவர்கள் பண்ணலாமே. பட் அவர் என்னுடைய முழு சேவை அரசியலில் நான் வந்தால் சேவை செய்ய வரேன், படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வர்ற ஒருத்தர் அவருடைய படத்தை ஒரு சன் டிவி வாங்கினாலும் வேறு யார் வாங்கினாலும் அதை பற்றி அவங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது கேவிஎன். அவங்க தான் வந்து இந்த உரிமத்தை யாருக்கு விற்கலாம் யாருக்கு விற்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது, விஜய் அவர்கள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிறது ரோமியோ பிக்சர்ஸோ இல்லை வேறு ஏதாவது பிக்சர்ஸாக இருக்கும். அது சன் டிவி கிடையாது. தேட்டர் உரிமத்தை வந்து ரெட் ஜெயண்டிகிட்ட கொடுக்கல. ரெட் ஜெயண்டிகிட்ட கொடுத்தா தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா எதிர்த்து சண்டை போடுறது மு.க. ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கலாநிதி மாறன கிடையாது. ஸோ ரெட் ஜெயண்ட்டு கிட்ட கொடுத்து இந்த ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து கேள்வி கேட்கலாம்.
ஏன்ப்பா நீ என்னப்பா அவங்கள தான்ப்பா எதிர்த்து சண்டை போடுறீங்க, ஆனால் நீங்கள் ரெஜென்டிகிட்டே கொடுத்துருக்கீங்களே, இது எப்படி நியாயம், உங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி வீடு கொடுத்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் இது சேட்டிலைட் உரிமம் அப்படின்னும் போது படம் திரையில் வெளியாகி அதுக்கப்புறமா வந்து ஓடிடி தளத்தில் வெளியாகி அதற்கப்புறமா வந்து தான் அந்த சேட்டலைட் உரிமை வாங்கினவங்க வந்து அந்த படத்தை வந்து அவங்களுடைய தொலைக்காட்சிகள், அதாவது சன் டிவி இது போன்ற இதுகளில் வந்து போட முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் புரிந்த ஒன்று. ஸோ அதனால் இந்த பில்லிக்கா பாலிடிக்ஸ்லாம் இங்கே வந்து பண்ணாதீங்கடா பிக்காலி பசங்களா அப்படின்றது சொல்லிவிட்டு எங்களுக்கான ஒரு வைப் சாங்கை தளபதி கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு ஹேட்ஸாப்பை சொல்லிவிட்டு, அனிருத்துக்கும் ஒரு ஹேட்ஸாப்பை சொல்லிவிட்டு, ஒரு மிகப்பெரிய குத்து ஒன்று இந்த பாட்டில் இருக்குது. அதை வந்து வெயிட்டிங் டு வாட்ச் இன் பிக் ஸ்க்ரீன்ஸ் January 9 பார்க்குறோம் கொண்டாடுறோம், அப்படி 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 என்ஜாய் பண்ணுறோம். இவங்க வயிற்றுலலாம் புளியை கரைக்கிறோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.